திருவண்ணூர். காலைல 5:30 மணிக்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு உள்ளே தண்ணி வந்துச்சு. நாங்கள் தூங்கின்னு இருந்தோம். அப்போல்லாம் தண்ணி வரும்போது தான் தெரியல, ஒன்றா அடிச்சு போயிடுது. கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு தான் வெளியே, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரும்னு எங்களுக்கு தெரியாது. அடிச்சு போயிடுச்சு. 3 பேரும் ஒன்றா தான் போனோம். ஒன்றா போய் ஒரு மரக்கலையில் பிடிச்சின்னு உட்காந்து ஒரு கிளை உடஞ்சி விழுந்து அவரை மட்டும் ஃபஸ்ட்டு அடிச்சு போயிடுது. 2வது அந்த கிளையும் வேரோட பேத்துன்னு கிளம்பிடுது. அப்புறம் நானே அப்போ நான் இன்னொரு மரம் போய் உக்காந்தோம். அந்த ஒரு கிளை உடச்ச மந்தலேருந்து அவரை கண்டுபிடிக்க முடியல எங்களால். காலைல 7 மணிலேருந்து நைட்டு 1:30 மணி வரைக்கும் மரக்கிளையிலே தான் உட்காந்தோம். ஹெலிகாப்டர் வந்து நாங்கள் கையெல்லாம் காமிச்சோம். சட்டையை அவுத்து சுற்றி காமிச்சது தெரியல. அப்புறம் வீட்டு பணித்துறை தான் வந்து காப்பாற்றினாங்க. 1:30 மணிக்கு தான் வெளியில் வந்தோம். இப்போ உங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அரசு? எனக்கு எங்கள் வீட்டுக்கார் இறந்ததுக்கு 5 லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க, செக்கு கொடுத்துருக்காங்க. வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வேலைக்கு யார்கிட்ட? பிள்ளைகிட்ட தான் சொல்லியிருந்தாங்க. வேறு வீடு கேட்டீங்களா? வீடு கேட்டிருக்கோம். வீடும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வீடு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஊர் வந்து பக்கீரபாளையம். எங்கள் வீட்டுக்கார் வந்து டிரைவர் வேலை தான் செய்கிறாரு. அவர் வந்து அன்னைக்கு காலைல வண்டி விட்டு வந்துட்டார். புயல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வண்டிக்கு போகாத வீட்டுக்கு வந்துட்டார். சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போனார். பக்கத்தில் வாய்க்கா போச்சு, அதில் தண்ணி அதிகமாக போச்சு பழகுது. அங்கே போய் கால் கழுவுறேன்னு போய் இறங்கினாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு செருப்பு தான் கடந்ததுன்னு சொன்னாங்க. நான் வந்து 7 ஆச்சு 7:30 ஆச்சு இன்னும் வீட்டுக்கே வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்க தம்பிக்கிட்ட போய் சொன்னேன். அவங்க போய் பார்த்துக்கிறாங்க அந்த இடத்துல. அங்கே ஒரு செருப்பு மட்டும்தான் இருந்துக்குது. சுற்றி தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. ஆனால் ஒரு தண்ணியில் ஊந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது. 2 நாள் ஆச்சு. 3ஆம் நாளும் சரி தண்ணியில் தான் ஊந்துருப்பாங்கன்னு தண்ணிலாம் அலசினாங்க, கிடைக்கவே இல்லை தண்ணி அதிகமாக போனதுனால. அப்புறம் தண்ணி கொஞ்சம் வத்த அதுக்கப்புறமா 4ஆம் நாள் மேலே மிதங்கின்னு 10 கண்ணு சைடு வந்து இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் தூக்கின்னு வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். இது இங்கே நிவாரணம் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஆனால் ஏதாவது வேறு ஒரு வேலை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஏன்னா 2 பசங்க இருக்குது, பொண்ணு பையன் வச்சுக்கின்னு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அதனால ஏதாவது ஒரு வேலை ஏதாவது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும்.